குரு எதையும் மிகைப்படுத்தக்கூடியவர். குரு என்று சொன்னாலே ஞானத்திலும் மிகுதி. இப்போல்லாம் ஏஐ அப்படின்றான். ஆயுதங்கள் கூட ஏஐ பயன்படுத்தின ஆயுதங்கள், செயற்கை நுண்ணறிவுன்னு. அப்போது அதனால் ஏற்படக்கூடிய அழிவுகளும் அதிகம். எந்த அளவுக்கு ஆக்கம் அதிகமோ ஒரு குருவினால், அவரால் அழிவையும் உருவாக்க வல்லக்கூடியது தான் அந்த கிரகம். மீண்டும் வருகிறோம். இந்த ஆண்டின் பாதுகாவலர் சந்திரன் என்கிறார்கள். சந்திரன் வளர்பிறை தேய்பிறை இரண்டுமே இருக்கக்கூடியது. எனவே தாய்மைக்குரியது. இதனால என்ன பாதிப்பு? புதன் என்று சொல்லக்கூடியவர் பொருளை விநியோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த ஆண்டு. அப்போ புதன் ஒரு வருடத்திலே 4 முறை வக்கிரமாகும். அப்போ பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் திடீர் என்று உலகம் முழுவதுமே ஏற்படும். கரன்சி வேல்யூ என்று சொல்லக்கூடியது தடுமாற துவங்கும். டிஜிட்டல் கரன்சி என்பதற்கு செல்லலாமா என்று ஐரோப்பிய நாடுகள், பிரிக்ஸ் நாடுகள் யோசிக்க துவங்கும். அவ்வாறு யோசிக்க துவங்கினால் ஃபியட் கரன்சி என்கின்றோம் இல்லையா, அச்சடிக்கப்பட்ட பணம், இதன் மதிப்பு உலகெங்கும் சீட்டுக்கட்டு கோபுரங்கள் போல கவிழத் துவங்கி விடலாம். இது ஆண்டின் ஜூலைக்கு பிறகு மிகுதியாக காணலாம்.